என்னால் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிந்துதான் அரசியல் செய்கிறேன் என்று ஒரு தசாப்தத்திற்கு முன்பே வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட ஒரு கட்சி தலைவர்தான் இன்று கிங் மேக்கராக இருந்து ஜோசப் விஜயை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அவர்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகில் உள்ள அங்கனூர் கிராமம்தான் திருமாவளவனின் சொந்த ஊர். அம்மா பெரியம்மாளும் அப்பா ராமசாமியும் விறகு வெட்டித்தான் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து வந்தனர். ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் விறகு வெட்டும் கூலி தொழிலாளிகளுக்கு பிள்ளையாக பிறந்து தமிழ்நாடு அரசியலின் பவர் சென்டராக மாற திருமாவை தயார்படுத்தியது அவர் உயிராக சுவாசித்த கல்வியும் வாசித்த புத்தகங்களும் தான். பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை வேதியியல், சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞர் படிப்பு, சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை குற்றவியல், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மீனாட்சிபுரம் பட்டியலின சமூகங்களை மையப்படுத்திய முனைவர் பட்டம் என 1980கள் தொடங்கி தற்போது வரை அவரது கற்றல் பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. புத்தகங்களால் பரிணாமம் அடைந்த மூளை அரசியல் மயப்படுவது தவிர்க்க முடியாதது. திருமாவளவனுக்கும் அதுதான் நடந்தது. போதாக்குறைக்கு சிறு வயதிலேயே சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்ணால் கண்டு நேரடியாக பாதிக்கப்பட்ட நபராகவும் இருந்தது அவரது அரசியல் வேட்கைக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் களத்தில் இறங்க வேண்டும், கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு கனவாக இல்லை. சாதியை ஒழிக்க வேண்டும், சமத்துவம் தழைக்க வேண்டும், சனாதன தர்மத்தை தாண்டிய ஒரு சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம். அதனால்தான் தேர்தல் அரசியலில் இருந்து விலகி இருந்த பாரதிய தலித் பேந்தரில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் திருமா. அன்று அம்பேத்கர் மனைவியால் தொடங்கப்பட்டிருந்த அந்த அமைப்பின் தமிழ்நாடு தலைவராக மலைச்சாமி இருந்தார். கல்லூரி காலத்திலேயே தலித் பேந்தரில் இணைத்துக் கொண்ட திருமா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுக்க தொடங்கினார். 1983 ஈழத் தமிழர்களுக்கான போராட்டங்களை ஒருங்கிணைத்தார். 1986 நேரடியாக இலங்கைக்கே சென்று தமிழ் கல்லூரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்றார். இந்த காலத்தில்தான் அவருக்கு தமிழ்நாடு தடயவியல் துறையில் உதவியாளர் பணி கிடைத்தது. அரசு பணியில் சேர்ந்தாலும் அதன் வரைமுறைகளுக்கு உட்பட்டு அரசியல் செய்து வந்தார் திருமா. 1990 பாரதிய தலித் பேந்தர் அமைப்பின் அமைப்பாளராக உயர்ந்த திருமா அமைப்பின் பெயரையே இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்று தமிழில் மாற்றி அமைத்ததோடு அதற்கென நீலமும் சிவப்பும் நட்சத்திரமும் கொண்ட புதிய கொடியையும் அறிமுகப்படுத்தினார். இந்த அமைப்புதான் அடுத்த 2 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் என பரிணாமம் அடைந்தது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற முழக்கத்திற்கு நிகராக அடங்கமறு அத்துமீறு திருப்பியடி என்கிற முழக்கமும் பெரும் வரவேற்பை பெற்றது. அதிலும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் திருமாவின் பின் அணிவகுத்து நின்றன. அம்பேத்கரியம், பெரியாரியம், தமிழ் தேசியம் என்கிற அவரது கொள்கை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை தாண்டி தமிழர்கள் அனைவருக்குமானதாக இருந்தது. பஞ்சமி நிலமீட்பு போராட்டம், பன்ருட்டியில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை வெறியாட்டத்திற்கு எதிரான போராட்டம் ஆகியவை திருமாவையும் விசிகாவையும் வட மாவட்டங்களிலும் காலூன்ற செய்தது. ஆனால் அதன் பின்னர் ஆதிக்க சாதியினருக்கும் பட்டியலினத்துக்குமான மோதல் அதிகரிக்க செய்தது. திட்டக்குடியில் விசிக கொடியேற்ற முயன்றவர்களின் மீதான தாக்குதல், அதை கண்டித்து மகாபலிபுரத்தில் திருமா நடத்திய கண்டன பொதுக்கூட்டம் வன்முறையாக மாறி துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானது ஆகிய சம்பவங்கள் இரு சமூகங்களையும் எதிர் துருவங்களில் நிறுத்தின. வட மாவட்டங்களில் விசிக பாமக இடையே மோதல் என்றால், தென் மாவட்டங்களில் மதுரை மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் கொலை ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீதும் நம்பிக்கை இழக்கச் செய்தது. தேர்தலுக்கு மட்டும் பட்டியலின மக்களின் உழைப்பை உறிஞ்சிக் கொள்வதாக ஆளும் வர்க்கத்தின் மீது காட்டம் காட்டினார் திருமா. இனியும் வாக்கரசியலில் இருந்து ஒதுங்கி இருப்பது ஒத்துவராது என தேர்தல் அரசியலில் இறங்க முடிவெடுத்தார். ஆனால் திமுக அதிமுகவை விட்டு ஒதுங்கி இருக்கவே விரும்பினார் திருமா. அந்த நேரத்தில் ஜி.கே. மூப்பனார் தனது தமிழ் மாநில காங்கிரஸை வைத்து ஒரு 3வது அணியை கட்டி எழுப்பினார். அந்த கூட்டணி சார்பில் சிதம்பரத்தில் களமிறங்கிய திருமாவளவன் 2.5 லட்சம் வாக்குகளை பெற்றார். முடிவு தோல்வியானாலும் அவர் ஏற்படுத்திய தாக்கம் பலமாக இருந்தது. 2001 திமுக கூட்டணியில் மங்களூரு தொகுதியில் போட்டியிட்டு வென்று முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் திருமா. அந்த நேரத்தில்தான் தமிழ் அறிஞர்கள் சிலரோடு கைகோர்த்து சாதி பெயர்களை விடுத்து தமிழ் பெயர்களை வைப்பதற்கு கட்சியினரையும் பொதுமக்களையும் ஊக்கப்படுத்தினார். முதல் கட்டமாக அவரது கட்சியினர் 5000 பேர் பெயர் மாற்றம் செய்து கொண்டனர். அதில் திருமாவின் தந்தையும் ஒருவர். ராமசாமி என்கிற தனது பெயரை அவர் தொல்காப்பியன் என மாற்றிக்கொண்டார். இப்படித்தான் திருமாவளவன் தொல் திருமாவளவனாக மாறினார். அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் திமுக தலைமைக்கும் திருமாவுக்கும் இடையிலான கருத்து மோதல் வெடித்தது. கொள்கை ஒத்துவரவில்லை என கூட்டணியை விட்டு விலகிய திருமா உதயசூரியன் சின்னத்தில் வென்ற பதவியும் வேண்டாம் என எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் 2004 நடந்த மக்களவை தேர்தலில் சிதம்பரத்தில் மீண்டும் களமிறங்கினார் திருமா. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடித்தார். தேர்தலில் தோற்றாலும் அந்த ஆண்டு தமிழ்நாடு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. திருமாவின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் ராமதாசும் திருமாவும் ஒரே மேடையில் தோன்றினர்.
இருவரின் கள அரசியலும் எதிர் எதிர் திசையில் இருந்தாலும் தமிழ் பாதுகாப்பு என்கிற ஒற்றை மந்திரம் ஒன்றிணைத்தது. தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் தலைவராக திருமாவும் ஒருங்கிணைப்பாளராக ராமதாசும் நியமிக்கப்பட்டனர். 2005 4ஆம் வட்டமேசை மாநாடு என்று அழைக்கப்பட்ட ஒரு மாநாட்டை நடத்தினார் திருமா. அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கோரப்பட்டது. அந்த மேடையில் ராமதாசும் இருந்தார். இப்படி சில காலம் ஒன்றாக பயணித்தவர்கள் 2006 தேர்தல் நேரத்தில் மீண்டும் எதிர் எதிர் திசையில் சென்றனர். பாமக திமுக அணியிலும் விசிக அதிமுக அணியிலும் சேர்ந்தன. விசிக 2 எம்எல்ஏக்களை வென்றது. ஆனால் கூட்டணி முறிந்தது. 2007 உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கைகோர்த்தார் திருமா. பாமகவும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது. தமிழ் பாதுகாப்புக்காக மேடை ஏறிய தலைவர்கள் இருவரும் தற்போது அரசியல் அதிகாரத்திற்காக சில சமரசங்களை செய்து கொண்டு கூட்டணியில் தொடர்ந்தனர். இந்நிலையில் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் இன அழிப்பாக மாறிக்கொண்டிருந்தது. தமிழ் உணர்வாளரான திருமா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். யார் சொல்லியும் போராட்டத்தை கைவிடாத திருமா ராமதாசின் அறிவுரையை ஏற்று போராட்டத்தை கைவிட்டார். தமிழ் இன அழிப்புக்கு துணை போகும் காங்கிரஸை துடைத்தெறிய வேண்டும் என முழங்கினார். ஆனால் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் அதே காங்கிரசுடன் சேர்ந்துதான் களமிறங்கினார். இந்த கூட்டணி தான் அவரை முதலில் சிதம்பரம் தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. கொள்கை வேறு, கூட்டணி கணக்கு வேறு என்பதை உணர்ந்திருந்த திருமா நாடாளுமன்றத்தில் இலங்கை விவகாரத்தை எழுப்பினார். களத்திலும் அனைத்து சமூகத்தினருக்கான மாற்று அரசியலை முன்னெடுத்தார். 2014 மீண்டும் சிதம்பரம் தொகுதியில் களமிறங்கினார் திருமா. ஆனால் வெற்றி வசப்படவில்லை. ஆனாலும் அனைத்து மக்களுக்குமான கள அரசியலிலிருந்து விலகாமல் பயணித்தார். வேளாண் சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டம், சிறுபான்மையினர் மீதான கும்பல் தாக்குதல்கள், மாட்டுக்கறி விவகாரம் என மக்களை வதைத்த அத்தனை வன்முறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். 2019 மீண்டும் திமுக கூட்டணியில் அதே சிதம்பரம் தொகுதியில் களமிறங்கியவர் போராடி வெற்றி பெற்றார். இந்த முறை அவரது கவனம் சனாதன தர்மத்தின் பக்கம் திரும்பியது. மத்தியில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருந்த பாஜக இந்துத்துவத்தை உயிர் மூச்சாக சுவாசித்தது. ஆனால் அதே அவையில் சனாதன தர்மத்தின் அதர்மங்களை பட்டியலிட்டு காட்டினார் திருமா. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் முஸ்லிம் வேட்பாளர்களையும் களமிறக்கினார். நாகப்பட்டினத்தில் இருந்து ஆளூர் ஷானவாஸ் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். ஆனால் தேர்தலுக்கு பின்னர் திமுக திருமா இடையிலான விரிசல் அதிகரிக்க தொடங்கியது. லாக்அப் மரணங்கள், கள்ளச்சாராய பலிகள், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கூட்டணியில் இருந்த திருமாவுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்தன. போதாக்குறைக்கு புதிதாக கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அதிகாரத்தில் பங்கு வேண்டும், திருமா ஏன் முதல்வராக கூடாது என விரிசல் விட்ட கூட்டணியில் குண்டை தூக்கி போட்டார். விசிகாவை எப்படியாவது விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேர்த்து விடவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் முன்பே சுதாரித்துக் கொண்டது திமுக. திருமாவும் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் அது இப்போது கார்புள்ளியாகி இன்னொரு அத்தியாயத்திற்கு இட்டு சென்றிருக்கிறது. அன்று திருமா வெளியேற்றிய ஆதவ் தான் இன்று தாவேகா வெற்றிக்கு மூளையாக இருந்திருக்கிறார். அதனால் பெரும்பான்மை இல்லாத தனது மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என அதே ஆதவை தூதாக அனுப்பியிருந்தார் விஜய். ஒரு வழியாக நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு வழங்கி கிங் மேக்கராக உருவெடுத்திருக்கிறார் திருமா. ஆனால் தாவேகா மீதான தங்களது மதிப்பீடு மாறவில்லை என கூறிவிட்ட திருமா கொள்கையை பற்றி பிடித்துக் கொண்டு ஆட்சியில் பங்கு வேண்டாம் என நிராகரித்து விட்டார். அவரது நிலைப்பாடு தொடருமா? ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்தே அரசியல் செய்கிறேன் என்று கூறிய திருமா ஆட்சி கட்டிலை நோக்கி நகர்வாரா என்பதை காலத்தின் பக்கங்களில் உள்ள அடுத்தடுத்த அத்தியாயங்களில் பார்க்கலாம்.